சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 4:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 3:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. அதிகாலை 3:48 வரை, அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நாக சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. நிறைய இந்த நோன்பினை எடுப்பார்கள் இன்றைய தினத்தில். குறிப்பாக அந்த சாந்திரமான சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள், அதாவது தெலுங்கு பேசுபவர்கள் மற்றும் கன்னட மொழியை பேசுபவர்கள், மராட்டி பேசுறவங்க கூட ஒரு சில பேர்லாம் இருப்பார். இவர்கள்லாம் பார்த்தோம்னா இன்றைய தினம் நாக சதுர்த்தி, நாளைக்கு பார்த்தோம்னா கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமி என்ற நோன்பினை எடுப்பார்கள். இது இரண்டுமே இரட்டை நோன்பாக பார்க்கப்படுகிறது. இன்றையினுடைய ஒரு தொடர்ச்சியாக நாளைய தினமும் அந்த விஷயத்தை பண்ணி இந்த விரதத்தினை பூர்த்தி செய்வார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தூர்வா கணபதி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது ஒரு ஆதித்ய ஹஸ்த யோகத்தை பெற்ற நாளாக இருக்கிறது. ஆதித்ய ஹஸ்த யோகம்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் அந்த ஹஸ்த நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய நாள். இந்த நாளிலே நிறைய தான தர்மங்களை செய்வதன் மூலமாக அபரிமிதமான நற்பலன்களை பெற முடியும். இது போக மிகப்பெரிய மனிதர்களை சென்று சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களினுடைய நினைவு நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணிக்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:26 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:52 முதல் 6:26 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:13 முதல் 1:46 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:19 முதல் மாலை 4:52 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம். பகல் 10:58 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நேர்மை அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி அப்படிங்கிறவர் இருந்தானா, ஒரு பிசினஸ் மேன். அவனுக்கு அவசரமாக தன்னுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அவன் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தாலும் ஒரு பாலைவனத்தை கடந்து போக வேண்டிய பகுதியாக இருக்கிறது. ஆக ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு வச்சா நம்முடைய வியாபாரத்தை நல்லா நம்ம அபிவிருத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தைக்கு போனானாம். சந்தையில போய் ஒரு ஒட்டகம் வாங்கலாம்னு சொல்லி போறான். அங்க போய் பார்த்தோன்னே நிறைய ஒட்டகங்கள் இருந்தது. இவனுக்கு பார்த்தோன்னே ஒரு ஒட்டகம் ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சு. அந்த ஒட்டகமே இவரை பார்த்த உடனே அந்த உடம்புல நக்கி விடும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் நக்க ஆரம்பிச்ச உடனே இவருக்கு அந்த ஒட்டகம் மேல ரொம்ப ஒரு பாசங்கிறது வந்துருச்சு. அந்த வியாபாரி கிட்ட கேட்கிறார், ஒட்டகம் எவ்வளவு விலைன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூடுதலான விலையை சொல்கிறார். இருந்தாலும் இந்த வாங்க போனார் இல்லையா, இவருக்கு இந்த ஒட்டகத்துக்கு மேல ஒரு அபரிமிதமான பாசம்ங்கிறது வந்துடுது. ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இயற்கையாக அது இருக்கும் தெரியுமா. நம்ம ஏதோ ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருப்போம். அந்த தெருவில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு டாக் இருக்கும். அந்த டாக் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துருக்க கூட மாட்டோம். இந்த ஸ்ட்ரீட் டாக் மாதிரி சுத்திட்டு இருக்கோம். அது நம்மளை பார்த்த உடனே கிட்ட வாலாடிட்டே ஓடி வரும்.
வந்து நம்ம மேல வந்து ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும், நக்கி விடும், இதெல்லாம் பண்ணும் தெரியுமா? அதை பார்க்கும்பொழுது இவர்களுக்கு அதன் மேல் ஒரு ஈடுபாடுங்கிறது வந்துடும். ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் போலங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பா. அந்த மாதிரி நிறைய மிருகங்களை பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு பசுமாடு கூட அது மாதிரி எல்லாம் பண்ணும். நம்ம கிட்ட போன உடனே அது அது என்ன தொடர்போ தெரியாது, நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டோம், இருந்தாலும் நக்கி விடும். அந்த மாதிரி இந்த ஒட்டகத்தை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஒரு கூடுதல் விலை சொன்னா கூட அவர்கிட்ட எந்த விதமான பேரமும் பேசாம சரின்னு சொல்லி பணத்தை கொடுத்துறார். பணத்தை கொடுத்துட்டு ஒட்டகத்தை அழிச்சின்னு வந்துடுறார். அந்த ஒட்டகத்தை விற்ற வியாபாரிக்கு மிகவும் சந்தோஷம். வந்தவர் வந்து நம்ம சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாருன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். இவர் வாங்கிட்டு வந்தவருக்கு இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவர் எந்த ஊர்னு அவரும் கேட்கல, அவர் எந்த ஊர்னு இவருக்கும் தெரியாது. ஒரு பாட்டி ஒட்டகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய வேலையாள்கிட்ட கூப்பிட்டு, தன்னுடைய பணியாளை கூப்பிட்டு, இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் தொட்டில கட்டுப்பா, தோட்டத்துல வந்து இந்த கொட்டகையில கட்டுப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் பாக்குறார், அந்த வியாபாரி வந்து அவசரத்துக்கு இந்த ஒட்டகத்துக்கு மேல இந்த சேனம் அப்படின்னு சொல்லி கட்டியிருப்பா. இந்த ஒட்டகத்து மேலேயே நிறைய பொருட்கள்லாம் கேரி பண்றதுக்காக ஒரு சேனம்ங்கிறத கட்டியிருப்பா. அதுக்குள்ள வந்து நிறைய இந்த தண்ணி குடுவை எல்லாம் கூட ஒட்டகத்து மேலே வச்சு எடுத்துட்டு பார்த்துருப்போம் தெரியுமா? அது போல ஒரு விஷயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அவுக்க பாக்குறாரு, அவுக்க வரல. இந்த பணியாளை கூட்ட, இந்த வேலைக்காரனை கூட அவுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அவன் மேல ஏறி பக்கத்துல ஒரு ஸ்டூலை போட்டு மேலே இந்த சேனத்தை அவுக்குறான். அவுக்கும் போது பார்த்தோம்னா அதுல இருந்து ஒரு பொருள் டொம்முன்னு ஒரு சின்ன மூட்டையானது கீழே விழுகிறது. என்னடா ஏதோ ஒரு சின்ன ஒரு குட்டி மூட்டை கீழே விழுதுன்னு சொல்லி அதை திறந்து பார்த்தா அதிலே விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் மின்னி கொண்டிருந்ததாம். கிட்டத்தட்ட ஒரு 26 கற்கள், மிகச்சரியாக எண்ணி பார்க்கிறாங்க. ஒரு 26 கற்கள் அதிலே நவரத்தின கற்கள்ங்கிறது மின்றது. அதை பார்த்த உடனே இந்த வேலையாளுக்கும் ஆசை, ஐயா நம்ம இதை எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றார். ஆனால் இவர் இந்த வாங்கிட்டு வந்தார்ல இந்த வியாபாரி அவர் மறுக்கிறார். நிச்சயமாக இதனை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, இது நம்முடைய பொருள் அல்ல. அந்த யார் நமக்கு இதை சேல் பண்ணாலும் அவருடையதாக இருக்கலாம், நம்ம இதை அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லும் போது இந்த வேலைக்காரன் சொல்றா, இல்ல அவர் ஏற்கனவே உங்களுக்கு விலை வேற அதிகமா வச்சு வித்திருக்காரு, அதனால என்ன அவன் வந்து நியாயமான முறையில விற்கல, அவன் அதிகமா தானே விலை சொல்லி வித்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்னாராம், அவர் அதிகமா விலை சொன்னா கூட நமக்கு வந்து ஒட்டகத்தை பிடிச்சு போய் தானே வாங்கிட்டு வந்தோம், ஒட்டகத்தை தான் வாங்கிட்டு வந்தோமே தவிர இந்த கற்களுக்கு நாம் காசு கொடுக்கல, இது வந்து மிகவும் விலை உயர்ந்த கற்கள் போல் தெரிகிறது, இதை நான் கொண்டு போய் திருப்பி கொடுக்கத்தான் போறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த வேலைக்காரன் வந்து இந்த முதலாளிட்ட ஆசை காமிக்கிறார். நம்ம யாருன்னே அவருக்கு தெரியாது, நம்ம எந்த ஊருக்கு கூட தெரியாது, நம்ம இன்னைக்குதான் சந்தைக்கு போனா விற்க வந்தா வாங்கிட்டு வந்துட்டோம், இதை திருப்பி கொண்டு அவன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றேன் நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க கொஞ்சம் நிறைய எடுத்துக்கங்க, இதுலயே 26 கல் இருக்கு, நீங்க 20 கல் எடுத்துன்னு எனக்கு ஒரு 6 கல் மட்டும் கொடுங்கிற மாதிரிலாம் அவன் பேசி பார்க்கிறா. நிச்சயமாக முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை கடுமையாக அவர் திட்டிட்டு கண்டிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த மூட்டையை எடுத்துட்டு நேரா கிளம்பி போறார். ஏன்னா அவனை தேடிதான் பிடிக்கணும், யாருன்னே இவருக்கும் தெரியாது. அவன் அவசரமா சந்தைக்கு போகும், சந்தையில போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சந்தையில தான் அவன் இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் சந்தைக்கு தேடி போறார். இவர் எதிர்பார்த்தது போலவே சந்தையில தான் இருக்கான். அவன் இன்னும் ஏதோ அவனுக்கு தேவையான பொருட்கள், ஏன்னா இவர்கிட்ட இருந்து ஒட்டகத்தை வித்து அவன் காசு வாங்கியிருக்கான் இல்லையா, அதை வைத்து கொண்டு அவன் இன்னும் சில பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொல்லி அவன் ஏதோ அந்த சந்தையில தான் பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து நம்ம நவரத்ன கற்களை மிஸ் பண்ணோங்கிறது கூட தெரியல. இவரை பார்த்தோன்னே என்ன ஐயா என்ன ஆச்சு அப்படி, அவனுக்கு என்ன பயம்னா ஏதாவது ஒட்டகம் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுச்சான்னு தெரியல, ஒரு ஒட்டகத்தை திருப்பி கொடுக்க வந்துட்டார் போல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு ஐயா என்ன ஆச்சு என்னன்னு கேட்கிறான். ஏன் இந்த மூட்டை உங்களுடையதா பாருங்கள்னு சொன்னோடனே ஆமா ஆமான்னு சொல்லி பதறி போய் சொல்றேன், ஆமாங்க ஐயா என்னுடையதுதான் அப்படின்னு சொன்னோடனே இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவர்களோடது இல்லாம கூட தன்னுடைய பொருள்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஐயா இது என்னுடைய பொருள் தான், நான் இப்பதான் என்னுடைய பிள்ளையினுடைய ஒரு இதுக்காக என்னுடைய பிள்ளைக்கு நகை பண்ணணும், என்னுடைய குழந்தைக்கு நகை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 26 கற்களை நான் அதுல விலை உயர்ந்த வைரக்கற்களை வாங்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் இவருடையதான் சொல்லிட்டு திருப்பி கொடுத்துறாரு. ஏன்னா அதுல 26 கல் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா வேற யாராவது இருந்தா நீங்க யாருமே திருப்பி கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, நீங்க இந்த அளவிற்கு தேடி கொண்டு வந்து இதனை மறுபடியும் என்னிடத்திலே திருப்பி கொடுத்திருக்கிறீர்கள், ஆக நீங்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ இதுல எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி, இதுல எத்தனை கற்கள் வேணுமோ நீங்க அதுல எடுத்துக்கங்க, என்னுடைய காணிக்கையாக தருகிறேன், தயவு செஞ்சு நீங்க இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த மனிதர் சொன்னாராம், இதை வாங்கிட்டு போனார்ல அவர் சொன்னாராம், நான் ஏற்கனவே அதிலிருந்து 2 கற்களை எனக்காக எடுத்துக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒரே குழப்பம். உடனே என்ன பண்றாரு, உட்காந்து மூட்டையை பிரிச்சு எல்லாத்தையும் எண்ணி பாக்குறாரு. எண்ணி பார்த்தா இதுல கரெக்டா 26 கல்லுங்கிறது இருக்கு. இல்லையா ஐயா இதுல 26 கல்லு தான் நான் வாங்கினேன், 26 இருக்கே, நீங்க 2 எடுத்துட்டேன்னு சொல்றேல அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாராம், நான் அதிலிருந்து எடுத்துக்கொண்ட 2 கற்கள் என்ன தெரியுமா, ஒன்று நேர்மை என்பது, இன்னொன்று என்னுடைய சுயமரியாதை என்பது, இவை இரண்டும் தான் இந்த உலகத்திலே விலை உயர்ந்த கற்கள். இதனை நான் உங்ககிட்ட இருந்து திருப்பி கொண்டதன் மூலமாக என்னுடைய நேர்மை என்ற கற்றை நான் எடுத்துக்கொண்டு விட்டேன், நான் நேர்மையாளனாக இருந்திருக்கிறேன்,
நேர்மையாளனாக இருப்பது என்பது மட்டும் முக்கியம் இல்லை. இந்த உலகத்துல எல்லாருமே 99% எல்லாருமே நேர்மையாளனா தான் இருப்பா. ஆனால் தவறு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் பொழுது கூட அப்பொழுதும் தன்னுடைய நேர்மையிலிருந்து வழுவாமல் இருக்கிறார்கள் அல்லவா? அதுதான் அவர்களுடைய சுய மரியாதையை உயர்த்துகிறது. அதுதான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த சுய மரியாதையை நான் காப்பாற்றிக் கொண்டேன்னு கம்பீரமாக சொன்னாராம். ஆக எது ஒன்று அந்த கம்பீரத்தை தருகிறது, எது ஒன்று அதற்கு அழகினை தருகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நேர்மை. அதுவும் தவறு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுதும் கூட அதனை தவிர்த்தார் அல்லவா? அதன் மூலமாக அவர் தன்னுடைய அந்த கம்பீரம் என்கின்ற அந்த சுய மரியாதையை பெற்றிருக்கிறார் அல்லவா? அதுதான் மிகச்சிறந்த விஷயமாக பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த கதையானது முடிவிற்கு வருகிறது. நான் ஏன் இந்த நேரத்துல வலியுறுத்தி சொல்றேன்னா, இது போன்ற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்குது. நம்ம அன்றாடம் பேப்பர்ல பாக்குறோம். அதாவது எங்கேயோ ரோட்ல வந்து ஒரு நகை கடந்தது, அந்த நகையை கொண்டு போய் அந்த பணியாளர்கள், அதனை பொறுக்கி எடுத்த பணியாளர்கள், அந்த துப்புரவு பணியாளர்கள் கொண்டு போய் அதை திரும்பி ஹேண்ட் ஓவர் பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் படிக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆட்டோல வந்து யாரோ நகையை மிஸ் பண்ணிட்டு போயிட்டா, அந்த ஆட்டோ டிரைவர் கொண்டு போய் அதை கொடுத்தாருன்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா? இவர்கள் எல்லோரும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள் தான். இருந்தாலும் அதை கொண்டு போய் திருப்பி கொடுத்ததன் மூலமாக அவர்கள் அந்த விலை உயர்ந்த கற்களை பெற்றுக்கொண்டார்கள் சொல்றோம் இல்லையா? இது இந்த நேர்மை மற்றும் அந்த சுயமரியாதை. அதுதான் அழகு. இதை எல்லோருமே வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.